நான் இயேசு சொல்றார், பிதாவே நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். திரும்ப சொல்றாரா பாருங்க, Yes, yes. கவனிங்க. இப்போ வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒரு சர்ச்சு வளரணும்னா வார்த்தை தான். ஆமென். சும்மா ஏதோ கதை, தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம், ஓ இருளை காண்கிறேன், ஒரு குளிரை காண்கிறேன், இதெல்லாம் உதவாது, ரொம்ப நாளுக்கு உதவாது. எங்களுக்கும் தெரியும் அதெல்லாம். வந்து பாருங்க எத்தனை பேய் ஓட்டுறோம், எல்லாம் கூட பண்றோம், கேட்டுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்த்தையில நீங்க வளரணும். ஆமென். நீங்க எப்போ வார்த்தையில இருக்கிற எவனும் அசைக்க முடியாது. அதனால தான் நான் எல்லாம் வார்த்தையை காமிச்சுனே இருக்கிறோம். நாங்க என்ன டூப்ளிகேட்டா பிரசங்கம் பண்றோம்? பாத்துக்கோ பாத்துக்கோ, என்ன தப்பு பண்றோமோ பாத்துக்கோ. நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல. இயேசு சொல்றார், நான் உன் வார்த்தைகளை கொடுத்துட்டேன் பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களை என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அவங்க எப்படியோ இருக்கட்டும். ஆமென். நீ கர்த்தர் உன்னை உலகத்துல இருந்து வேறு பிரிச்சுட்டாரு. அவங்க செய்யற மாதிரி நீ செய்யாத. புறஜாதிகள் மற்றவங்க கர்த்தரை அறியாதவங்க சில இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அவர்கள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்க கலங்காதிருங்கள். இதுக்கு கையை தட்ட மாட்டீங்க யாரும். நீங்க கலங்காதீங்க. அவங்க பயப்படுற விஷயத்துக்கு நீ பயப்படாத. பூனை குறுக்க போச்சு, இது குறுக்க போச்சு, எதுக்கும் பயப்படாத. 4 முறை போய் பாருங்களேன், எல்லாம் சர்வசாதாரணம். ஒரு நாளைக்கு எங்க முன்னாடி எத்தனை பூனை குறுக்க ஓட்டு தெரியுமா? அதுவும் பக்தாக்கு வீட்டுல பூனை வளர்த்தாங்கன்னா போச்சு.